நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இப்போ நான் எங்க இருக்கேன்னா, கர்ப்பகிரகத்துல இருக்கேன். இந்த மொமெண்ட்டே எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஓவர்வெல்மிங் அண்ட் எமோஷனலா இருக்கு. ஏன்னா, இந்த எக்கோஸ் ஃப்ரம் த கர்ப்பகிரஹா, அந்த கர்ப்பகிரகாங்கிற வார்த்தையே இங்கேருந்து ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி தான். ஏன்னா, இந்த வாராகிங்கிற அம்பாளை வந்து அறிமுகம் படுத்தி அவளோட பரிபூர்ணமான பிளெஸிங்ஸ் எனக்கு கொடுத்ததே என்னோட தோழி ராஜலட்சுமி சேகர். தேங்க்யூ ஸோ மச் ராஜு. வணக்கம் தீபிகா. வணக்கம். ரொம்ப அமைதியான குரலோட ஒரு ஒவ்வொரு தடவை வரும்போதும் இந்த அம்பாளுக்காக மாலை பூவு எல்லாம் எடுத்துட்டு வந்து அவளுக்காக நீங்க அவளுக்கு அதெல்லாம் சுட்டி அழகு பார்க்கறத நான் ரசிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தீபிகா. தேங்க்யூ ராஜு. சொல்லுங்க. தெரியல சொல்றேன். ரொம்ப ஒரு ஒரு நல்ல தோழி, நல்ல ஒரு மென்டர் அண்ட் கரெக்டான வழிகாட்டின்னு ஒரு இருப்பாங்கல்ல தோழிகள், அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் எப்பவுமே இந்த இடத்துக்கும் உண்டு, ராஜிக்கும் உண்டு. அதனால தொடர்ந்து திருப்பி 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 இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஐ திங்க் இங்க வந்த அத்தனை பேருக்கும் அந்த எமோஷன் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கோயில் இது. அண்ட் இந்த கோயிலுக்குள்ள உள்ள வந்து வெளியில போனாவே வாழ்க்கை அப்படி ஒரு மாற்றம் இருக்கும். இதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அதுதான். ஆமா, உண்மைதான். ஏன்னா நானே நிறைய தடவை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருப்பேன். நிறைய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் நான். இப்ப இத்தனை சிவன் கோவில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நன்றியோட சொல்லுவீங்க, நான் இங்க வந்தேன் அதனால எனக்கு இந்த தாட் வந்துச்சான்னு தெரியாது அப்படின்னு எல்லாம் நீங்க அடிக்கடி அதை சொல்லுவீங்க. அது வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்க அம்மாவோட பாட்டு அது வந்து அவ்வளோ அழகா கூட இருக்கிறவங்களை எல்லாருக்கும் ஒரு வைப கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டா இருக்கும். அதுதான் வந்து உங்ககிட்ட எங்களை ஈர்த்து கொண்டு வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். சந்தோஷமா. அண்ட் எப்பவுமே எனக்கு ஒரு சந்தேகம், அன்புக்கு உலகமே இயங்குது, உங்களுக்கு அப்படி அன்பு பொழியறாங்க, அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அது எப்படி ஒரு இவ்வளவு பெரிய பிளெஸிங் ராஜி? அது அது அந்த விஷயம் எனக்கு இன்னுமே புரியாம இருக்காது. எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? உண்மைதான். நான் வந்து அதுதான் நான் சம்பாதிச்ச சொத்தா பாக்குறேன். இத நீங்க கேட்கும் போதே எனக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பெண்ணுக்கு பெண் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு பெண் வந்து பொறாமையாதான் இருப்பாங்கன்னுவாங்க. அது எல்லாத்தையும் அது வந்து வேணா ஆரம்ப காலத்துல அல்லது நம்ம கூட ரொம்ப பழகிட்டு இருக்கிறவங்க கிட்ட கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்கள் கூட்டம் என் மேல காட்டக்கூடிய அன்பு வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவேன். இன்னொன்னு, இந்த அம்பாள் கொடுக்குற விஷயமா அதை பார்க்கறதுனால அவங்க எதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்றது எல்லாமே நான் நடத்துறேன் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் உண்மையிலேயே துளி கூட தலையில ஏறலை. அதுதான் உண்மையிலேயே வந்து என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அம்பாள் நடத்திக்கிறா, அவளுக்கு வேணுங்கிறத அவ பண்ணிக்கிறா, அவளுக்கு வேணுங்கிறவங்களை எல்லாரையும் இங்க அழைச்சிக்கிறா. அவங்க வந்து என்னென்னமோ அவளுக்காக செய்யறாங்க. உதாரணத்துக்கு இந்த வரலட்சுமி நோன்பு சொல்லலாம். முதல் நாள் திடீர்னு மத்தியானத்துக்கு மேல ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டேன். போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வந்து இதுல சுத்தமா இந்த வரலட்சுமி நோன்புன்றதையே மறந்துட்டு மறுநாள் காலையில எழுந்தேன். காலையில நான் இங்க வரணும், ஒருத்தவங்க பாட வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவாது நான் வந்துடணுன்றதுக்காக சார் கூட கேட்டாரு, நீ இன்னைக்கு இங்க இருக்கலாம் அப்படின்னாரு. இல்ல, நான் 9 மணிக்கெல்லாம் அவங்க வந்துருவாங்க, நான் போய் நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தா அவங்க வந்து பாட வந்தாங்க. அது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. வரலட்சுமி நோன்புனாலே அம்பாளுக்கு ரொம்ப அழகழகா அலங்காரம் பண்ணுவாங்க, ஜடையாரம் எல்லாம் வைப்பாங்க. அந்த ஜடையாரத்தை கொண்டுட்டு தண்டையார்பேட்டையில இருந்து ஒருத்தவங்க வராங்க. ஸோ இது இது எல்லாம் வந்து நம்ம நடத்திக்கல, நம்ம பிளான் பண்ணல. ஆனா அவ்வளோ அழகா அம்பாள் நடத்திக்கிறா. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு நிகழ்வையும் இன்னைக்கும் கூட இன்னைக்கு பூக்கார் வந்து மாலை கொடுக்கல. அவருக்கு கால் பண்ணி கேட்டேன், அக்கா சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷாக மாலை எடுத்துட்டு வரேன்னாரு. பூ மட்டும் நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து போடும்போது தோணுச்சு, யாரோ ஒருத்தவங்க மாலை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இந்த மாலை வேண்டான் இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க மாலையோட வர்றீங்க. ஸோ இது எல்லாமே இந்த அம்பாள் தான் நடத்துறா. இங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமா இருக்கட்டும், இந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அவங்க நடத்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்கு வந்து இந்த அன்பு கூட அந்த அம்பாள்கிட்ட அவங்க
காட்டுறதை தான் என்கிட்ட காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ மச் ராஜி. இன்னொரு விஷயம் எப்பவுமே நான் பிரமிச்சது உங்ககிட்ட என்னன்னா, எல்லாரையும் ஒரு சமநிலையில பாக்குற ஒரு ஒரு பார்வை இருக்குல்ல, அது வந்து எப்பேற்பட்ட தவம் பண்ணாலும் அது வர்றது ரொம்ப கஷ்டம். என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது உங்ககிட்ட ஒரு உள்வாங்கியே அது இருக்கு. அண்ட் அது இங்க வர அத்தனை பேருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறோம், ஆனா இந்த இடத்துல எத்தனை உமனுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு பர்சனலா என்னால கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. தன்னை போல் பிறரை நினைன்னு சொல்லுவாங்கம்மா. ஒவ்வொரு பெண்ணுமே சக்தியா நினைக்கிறதுனாலதான் என்னால அப்படி நடந்துக்க முடியுது. யாரையுமே உண்மையாவே என்னால அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா ஏதோ ஒன்றை தேடி இங்க வராங்க. அது ப்ராடக்ட், அது எங்களுக்கு பிஸ்னஸா இருந்தாலும் சரி, இந்த சாமியை பார்க்க வரதா இருந்தாலும் சரி, நம்மளை எதிர்பார்த்து வர்றாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு கேட்டு நம்ம மரியாதை பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் மாதிரி தான் இங்க வர்றவங்கள அவங்கள சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால தானோ என்னவோ தெரியல, வர்றவங்க எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும், நல்லா பார்த்துக்கணும். அவங்க என்ன நம்மளால அவங்க என்ன தேடி வந்தாங்க, என்ன இங்க எதிர்பார்த்து வந்தாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனா அவங்க இங்க இருந்து போகும்போது மன திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் மட்டும்தான். இன்னொன்று, ஒரு சாதாரண பெண்ணா இருந்து தான் வந்திருக்கேன். ஒரு கிராமத்துல பிறந்து 6 பேரோட நானும் ஒருத்தி. நான் என் கூட பிறந்தவங்க 6 பேர். 6 பேர்ல ஒருத்தியா வளர்ந்து ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்து இப்படி படிப்படியா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம ஒன்றும் பிறந்ததுல இருந்து பெரிய பணக்காரங்களோ பெரிய இதுவாவோ இல்லைன்றதுனால எல்லாரையுமே அந்தந்த நிலையில தான் பார்க்குறேன். ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா கூட இவங்க இப்போ இந்த ஸ்டெப்ல இருக்காங்க, இன்னும் வளர்ந்து வருவாங்க அப்படின்றது எனக்கு அவங்கள பார்க்கும்போதே தோணும். அது மாதிரி இன்னும் நிறைய வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர்லாம். அது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்கு, என் வாழ்க்கையே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் தெளிவாகுங்க, இது மட்டும் இல்லை, அந்த பாதையை நீங்க கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்மளோடத வச்சுதான் சொல்ல முடியும். நான் ஒன்றும் சாமியாரோ அல்லது வாக்கு சொல்றவங்களோ கிடையாது. நான் அப்படி எனக்குள்ள தோணுச்சுன்னா கூட நான் நிறைய நேரம் நான் வாய் மூடி மௌனியாவே இருந்திருப்பேன். ஏன்னா பேசவே வேண்டாம், பேசுனா வந்து அது வந்து போய் சேருதோ இல்லையோ, என்னுடைய தொடுதலும் என்னுடைய ஸ்பரிசமும் அவங்களுக்கு பேசட்டும், அவங்க தேடி வந்த ஆறுதலை என்னுடைய தொடுதல் கொடுக்கட்டும் அப்படின்றதுனாலதான் யாரு காலில் விழ வந்தாலும் இல்லை என்னை கட்டி பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னா அதை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள அலோ பண்றேன். அதனாலே என்னவோ வந்த உடனே வேகமா வந்து கையை பிடிச்சிப்பாங்க. ஒரு சில பேர் வந்த உடனே அணைச்சிப்பாங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்க கூட மாட்டேன். ஆனா அவங்க என் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய தொடுதலும் அவங்களுடைய பேச்சும் உணர்த்துது. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த உலகத்துல. நான் இப்போ நானும் அவங்க கூட என்னோட பிசிக்கலாவும் அவங்களோட என்டர் ஆகுறேன் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறதுனால அத்தனை பேரையும் மதிக்கணும், அத்தனை பேரையும் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா நீங்க சொல்லிட்டீங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி அம்பாளை பத்தி கண்டிப்பா நீங்க எத்தனையோ பேர் இங்க உட்காந்து பெரிய பெரிய ஆட்கள், ஆன்மீகவாதிகள், சாதனையாளர்கள் உட்கார்ந்த இடம் இது. இன்னைக்கு இங்க நான் உட்கார்ந்து உங்க முன்னாடி இவளை பத்தி ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லி ஆகணும். வாராகி பேசுற தெய்வம், கேட்டுக்கிட்டே இருப்பா, எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பா. நம்ம விளையாட்டா பேசுறத கூட, அல்லது நான் அம்மா கிட்ட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னா எல்லாமே அவதான், அவளை தாண்டி ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லுவேன், நான் இது வந்து அம்மா நான் ஒண்ணுமே இல்லாதவம்மா, ஒவ்வொரு காசுக்கும் வந்து எதிர்பார்த்து நின்னவதான், இனி எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்க அப்படின்னு அம்மாட்ட நன்றியோட சொல்லுவேன். இன்னொன்னு, இவகிட்ட நான் இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. அதனாலதான் அவ அள்ளி கொடுக்குறா. சாமி கிட்ட போய் நம்ம போய் பேரம் பேசிட்டோம்னா நம்ம சிறு மூளைக்கு எட்டுனதைத்தான் கேட்போம். அவளுக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அவ நிர்ணயிச்சு வச்சிருக்கான்றதெல்லாம் தெரியாது. அதே மாதிரிதான் அவ வந்து, நான் அம்மா கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், அம்மா நிறைய பேரு உன்னோட பிரதிநிதியா என்னைய பாக்குறாங்க,
நீ நல்லா வச்சிருக்க, நீ உனக்கு தெரியுமா அடுத்தடுத்து இன்னும் மதிப்பா எப்படி வச்சுக்கணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் அவகிட்ட சொல்லுவேனே தவிர இத மாதிரி தான் வேண்டுதலும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்மள்ட்ட போய் பேரமெல்லாம் பேச வேணாம். நம்ம பேசுறது அவ தான் சரணாகதின்னு வந்துட்டோம்னா நம்ம விடுற மூச்சு காத்துல இருந்து நம்ம பேசுற பேச்சு வரைக்கும் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக நாங்க எல்லாம் சுகமாவே வாழ்றோம் அப்படின்னா இல்ல. எங்களுக்கும் உடம்புக்கு வருது, எங்களுக்கும் மன சங்கடங்கள் வருது, ஒரு சில படபடப்பு வருது. இது எல்லாம் ஏன் வருதுன்னா அடுத்த நிலைக்கு கூட்டு போறதுக்கு வருது. இப்ப எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கும்போது தான் நானுமே ரியலைஸ் பண்றேன். நான் நிறைய தண்ணி குடிக்கணும், வேலைகள்ல மறந்துடுறேன், டைமுக்கு சாப்பிடுறது இல்ல. இதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும்ன்றது எனக்கு அம்மா ஒரு கொட்டு கொட்டி தான் சொல்றா அப்படின்றத நான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது, நம்மளை திருத்திக்க சொல்லுதா அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னாலே அம்பாள்கிட்ட போய் முறையிடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. அவ கொடுக்குற பிளெஸ்ஸிங் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுற தெய்வம் அவ. ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஐ திங்க் அத்தனை பேரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட எல்லாருக்கும் என்ன ரிக்வெஸ்ட்னா, அத்தனை பேரும் இங்கே ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போங்க. இது வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இந்த அம்பாள் அந்த இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பிளெஸ்டான இடம். நூற்றுக்கணக்கான கோயிலுக்கு நான் போறேன், ஆனா இந்த இடத்துல வரும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது என்ன சந்தோஷமே சொல்ல தெரியாது இன்னி வரைக்கும். அண்ட் இந்த கர்ப்ப கிரகம் இது உள்ள எத்தனை காலங்காலத்துக்கும் நான் இங்க வரணுங்கிறது என்னோட ஒரு ஆசையாவே இருக்கு, ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். ராஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு பிஸி நீங்க, எனக்கு தெரியும். ஒரு இந்த டைம் ஒதுக்கி நீங்க இங்க உட்கார்ந்ததுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராஜி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பமே ஆன்மீகத்தோட இருக்கு அப்படின்றது. இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கிற பணியை விட்டுட்டு நான் என்னுடைய தேடல், என்னுடைய ஆள் மனசோட தேடல் என்னவோ அதை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான முடிவெடுத்து அந்த தேடல்ல இருக்கக்கூடிய தீபிகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பண்ணணும். இங்க வந்து யாருமே யாருக்குமே காம்படிட்டர் ஆக முடியாது. நமக்கு நாம காம்படிட்டரா இருந்தா போதும். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பெட்டரா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு வேணுங்கிறவங்க வேண்டாங்கிறவங்கன்றதை தாண்டி அவங்களுடைய செய்கைகள் தான் அவங்கள வளர்க்கும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்களும் நிறைய செய்யணும், நிறைய தகவல்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.